ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா தண்ணியில் நடந்த கதை தான். ஜீசஸ் வாக்கிங் ஆன் தி வாட்டர். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட அந்த கதையோட சுருக்கத்தை வந்து தமிழில் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, அதனால் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு A4 ஷீட் பேப்பரில் எடுத்து ரேண்டமாக ஒரு போட் மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வரைஞ்சி நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா வரைஞ்சிக்கிறேன். நார்மல் பென்சில் ட்ராயிங் தான் நான் பண்ணுறேன். இல்லை எனக்கு ட்ராயிங் வராதுன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். வரைஞ்சி நான் வந்து கலர் பண்ணுறேன். கலர் பண்ணால் அவுட்புட் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண பேப்பர்னாலும் பரவாயில்ல, பேக் சைடு எம்டியாக இருக்கும்ல, அதில் என்ன பண்ணுறேன்னா நான் அவரோட ஜீசஸ் இமேஜ், அதாவது நான் வந்து அந்த இமேஜ் வந்து நான் நெட்டில் தான் எடுத்தேன். நெட்டில் எடுத்து அதை பார்த்து தான் வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ஸ்கூலோட அட்டையில் வந்து வழக்கம் போல் நான் ஒட்டிட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பெரிய செலோ டேப் வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன். ஒட்டி அதை வந்து கொஞ்சம் நீளமான ஐஸ்டிக்கில் வந்து வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். செலோ டேப்னால் எது வச்சு ஒட்டுவீங்கன்னு கேட்டிங்க, நான் அந்த பிக் சைஸ் செலோ டேப் வச்சு தான் நான் ஒட்டி நான் செக்யூர் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ஃபஸ்ட்டு வேவ் இருக்குல்ல, அதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளேடை வச்சு நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துக்கிறோம். கோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் அதாவது எதுக்கு அப்படின்னா, இது வந்து நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஹேண்ட் வச்சு மூவ் பண்ணும்போது அது வந்து ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கடல் மேலே நடந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்காக நம்ம வந்து அதை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் வந்து ஒட்டிட்டு கீழே மட்டும் நம்ம எவ்வளோத்துக்கு கட் பண்ணமோ ஒட்டியிருக்கேன். இன்னொன்று நான் சுருட்டி வச்சதுனால அது ரொம்ப அவங்களுக்கு வந்து மடங்கி இருக்கிறதுனால பின்னாடி வந்து ஒரு ஐஸ்டிக்கை வச்சு கொடுத்து நான் வந்து அதை செக்யூர் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதோடய ஃபைனல் அவுட்புட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம மூவ் பண்ணி பார்க்கும்போது அழகாக வந்து இப்படி மூவ் பண்ணி காட்டலாம். இதை வச்சு ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ.